Hi guys, welcome back to Harni Vlogs. நம்ம சேலஞ்சோட டே 18க்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம போக போற லொகேஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு லொகேஷன் பேஸ் பண்ணி போகாம நம்ம போட்டோகிராஃபில இது ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு லொகேஷன் போறோம். அது என்ன அண்ட் எங்க அப்படின்னு நீங்க வீடியோல பாருங்க. நம்ம சேலஞ்சோட டே 18க்கு வந்துட்டோம். நம்ம வந்திருக்க லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து நம்ம இப்படி கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா இன்னும் அழகான ரோடு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, அங்க இருக்குல்ல நடுவுல கொஞ்சோண்டு இடம் இருக்குல்ல, அந்த கொஞ்சோண்டு இடத்துல போயிட்டு நான் கேமரா பிக்ஸ் பண்ணி ட்ரைபாட் ஸ்டாண்ட் பிக்ஸ் பண்ணி அங்க இருந்து போட்டோ எடுக்க போறேன். இப்போ நேற்று ஒரு மொக்க வாங்கல மோஷன் பெல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கேவலமா வந்துச்சுல, அதே நம்ம இன்னைக்கு அழகா எடுக்க போறோம். நம்ம அங்க போலாம். அண்ணா சைடுல இருந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? எல்லாமே கேட்கும். உங்களால முடிஞ்சது. கண்ணு வர தெரியல. நான் நேப்பியார் பீச் போகும்போது ஒரு பல்பு மொக்க வாங்கினேன். போயிட்டு அது ஒரு சம்பவமே ஒரு பெரிய சம்பவமா இருந்துச்சு. அதனால இந்த வாட்டி நான் தெளிவா நல்ல ஒரு திக்கான ஸ்டாண்டா கொண்டு வந்திருக்கேன். அப்போ கேமராவும் இல்லாது நான் சூப்பரா போட்டோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. இப்போ நம்ம போனோம். வாங்க வாங்க. கைஸ், மோரோவர் இந்த வாட்டி எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க இங்க நின்னுட்டு எடுங்க, நான் அங்க போயிடுறேன். அப்புறம் நீங்க நான் அதெல்லாம் பக்காவும் போயிடலாம் செட்டிங்கா. அதெல்லாம் நான் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்க. அண்ணா அங்க நின்னு எடுத்தாதான் சூப்பரா இருக்கும். அதான் நான் வீடியோல எதுவுமே போட போல, நீங்க பேசுறதே பேக்ரவுண்ட்ல செஞ்சு நீங்க நின்று எடுத்துட்டு வருங்க. நான் போயிடுவேன், கரெக்டா போயிடுவேன். ஆனா நான் இருங்கண்ணா. செட்டிங்கா இப்ப எடுக்கிறேன் பாருங்க. ஓகே, ஆக்சுவலி நான் தெரியல, நான் இல்லையான்னு எனக்கு தெரியல. அங்க மஞ்சு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. பேசுங்க மைக்கு. இந்த வாட்டி நான் பேசுறேன், மைக்ல பேசுறேன். அது இந்த பக்கம் இருக்கு, வாங்க. அந்த மாதிரி இருக்கு, ஜாலியா இருக்கு. ஆக்சுவலா என்ன வீடியோ எடுக்கிற அண்ணா அந்த பக்கம் இருக்காரு, நான் நடுவுல இருக்கேன். அதனால நான் இங்க என்ன செட்டிங் வச்சிருக்கேன்னு அவருக்கு தெரியுதா இல்ல, ஐ மீன் அங்கிட்டு தெரிய மாட்டேன். ஆனா நான் இங்க இருந்தே சொல்றேன், நான் மேனுவல்ல போட்டிருக்கேன். நல்லா ஷட்டர் ஸ்பீட் டைமிங் F11 வச்சிருக்கேன். ISO 100ல தான் வச்சிருக்கேன். ISO 100 போதும். அதனால போட்டோ பாருங்க. நான் ஆக்சுவலா பிக்சர்ல என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா, ரைட்ல இருந்து வர வண்டி எல்லாமே கோல்ட் லைட்னா ஒயிட் லைட்ல தான் இருக்கும் மேக்ஸிமம். அண்ட் எல்லா வண்டிக்கு பின்னாடி இருக்க லைட் எல்லாமே ரெட் லைட்ல இருக்கும். அதனால நான் நடுவுல நின்று எடுக்கும் போது ரெண்டு பக்கம் லைட்டுமே இருக்கும். ஒரு பக்கம் கோல்ட் அண்ட் இன்னொரு பக்கம் ரெட் லைட்ல வரும். ஸோ அப்போ இந்த மோஷன் அழகா இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் நான் அதை எடுக்க போறேன். few moments later.
என்னன்னா ஒரு பக்கம் திடீர்னு மண்ணி கம்மியா வருது, இந்த பக்கம் வந்து ஈக்குவலா போனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். லைக் ஒரு பக்கமும் அப்படியே கோல்டு ஃபுல்லா, இன்னொரு பக்கம் ஃபுல்லா ரெட் ஃபுல்லா போனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். எப்பவுமே நமக்கு வந்து நம்ம வந்தா கண்டிப்பா அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும்ல, அதே மாதிரிதான் நடக்குது. ஆனாலும் வந்து நான் மனசு தளர விடாம வெயிட் பண்ணுவேன், எனக்கு தேவையான ஒரு சீன் இங்க வர வரைக்கும். இப்போ இன்னொரு ஆக்சுவல் டாஸ்க் வந்து இப்போ போட்டோகிராஃபி கிடையாது, போட்டோ எடுத்தது 2 நிமிஷத்துல முடிஞ்சிச்சு. இந்த ரோட் கிராஸ் பண்றதுதான் வந்து ஒரு பெரிய பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. இங்க இருந்து போறதுக்கே 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். சோ கைஸ், நான் வந்து என்ன பண்றேன்னா, அந்த அண்ணா வந்து அங்க நின்றுட்டு இருக்காரு. நான் இங்க இருந்து வந்து அந்த அண்ணாவும் இங்க வந்து கேமரா என் பின்னாடியே வந்துட்டாருன்னா வந்து வண்டி ஸ்டார்ட் போயிடுவாங்க. அதனால அந்த அண்ணா வந்து அங்கேயே நின்று இருக்காரு. நான் வந்து இங்க இருந்து போட்டோ எடுக்கிறேன். நான் வந்தது மட்டும் அவருக்கு தெரியும். நான் இப்ப இங்க இருந்து ரிட்டர்ன் போட்டு அவருக்கு தெரியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ, போறது பெரிய டாஸ்க் போலயே. வரும்போது ஈஸியா வந்துட்டேன். அங்க யாரோ வந்து ஸ்டேஜ்ல அவர் கூட பேசிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. எதுக்காக அவங்க இங்க கூட நின்றுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ரூட்டு கேட்குறாங்களோ? வந்து எனக்கு போட்டோ எடுக்கிறது நீங்க சேலஞ்ச் இல்லை, இந்த ரோட கிராஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே நீங்கள் வரது ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ வெற்றிகரமாக வந்து நம்ம டே 18 ஃபோட்டோகிராஃபியும் பண்ணி முடிச்சாச்சு. நான் ரொம்ப 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 ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா மூச்சு வாங்குறேன், ரொம்ப ரொம்ப நிறைய சொல்லிட்டேன். டே 18 ஃபோட்டோகிராஃபி சேலஞ்சும் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு கூட ஒரு அண்ணா வந்தார் சப்போர்ட்டுக்கு. அவர் இருந்ததுனால தான், அவர் இங்கே நின்று என்னை வீடியோ எடுத்ததுனால தான் நான் அங்கே போயிட்டு ஹாப்பியாக வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை ஃபோனு தூக்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை கேமரா பிடிக்கிட்டு போயிடுவாங்களான்ற பயம் இல்லாமல் எல்லாம் எடுக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் நேற்று என் தங்கச்சியும் கூட வந்தா. அதுக்கப்புறம் நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, சீக்கிரமாக ரீச் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. இந்த சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷனில் மீட் பண்ணலாம். அதில் ஸ்டார்ட் அப் பை ஃப்ரம் ஹரிணி. இன்னொன்று மறந்துட்டேன். என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கான். என்னன்னா, நான் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அவன் வந்து நான் ஷாப்பிங் கூப்பிட்டு போகலாம். அதனால வந்து என் வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் ஷாப்பிங் போவேன், நான் ஜாலியாக இருப்பேன்.